நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சானியா நேவிஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா SRM காலேஜ் காட்டாங்குளத்தூர்ல தான். SRM காலேஜ் மற்றும் தமிழ் பேராயம் ஒன்றிணைந்து நடத்தும் சொல் தமிழா சொல், இது ஒரு மாபெரும் தமிழ் பேச்சுக்கான தேடல். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கு, எங்கள் பகைவர் இங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்றது ஏன் இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குங்க. தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு எங்கோ பகைவர்கள் மறைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது நிஜமாயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கோம் அப்படின்றது தான் நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு. SRM நடத்திய தமிழ் பேராயம் நடத்தியிருக்கக்கூடிய சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பும் இந்த தமிழை வளர்க்கணும் நோக்கமும் எங்களை பெரிதும் ஈர்த்துருச்சு. சொல் தமிழா சொல் அப்படின்றது தமிழ் பேசும் மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மேடை. எங்களோட பேச்சு திறமையை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் இங்கே பல லட்சக்கணக்கான பரிசு தொகையும் வழங்குறாங்க. SRM தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2026ஆம் ஆண்டு SRM கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இங்கு SRM நடத்தும் சொல் தமிழா சொல் 2026 பங்கேற்க வந்திருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணுறது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் ஒரு தமிழுக்காக இந்த காம்படிஷன் நடத்துகிறாங்கிறப்பே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மாணவர்கள் நலனிலும் தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் மிகுந்த ஈடுபாடுடைய SRM பல்கலைக்கழக நிறுவனவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தமிழகத்திலே உள்ள அனைத்து பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய பேச்சாற்றலை அடையாளம் கண்டு அங்கீகரிக்கும் நோக்கத்தில் சொல் தமிழா சொல் என்ற மாபெரும் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியை சென்ற ஆண்டு நடத்த பணித்தார்கள். 9 மண்டலங்களாக பிரிந்து தமிழகமெங்கும் சென்று ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள எல்லா கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்கின்ற விதத்தில் சென்ற ஆண்டு அந்த போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினோம். இந்த ஆண்டும் அதுபோன்று போட்டியை நடத்த வேண்டும் என்று வேந்தர் அவர்கள் விரும்பினார்கள். ஆங்காங்கு நாம் செல்வதை காட்டிலும் எல்லா மாணவர்களையும் இங்கே அழைத்து போட்டியை நடத்தலாம் என்று ஆலோசனை கூறினார்கள். அந்த ஆலோசனையின்படி இன்று இங்கே மாநிலம் தழுவிய அந்த முதல் சுற்று பேச்சு போட்டி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியிலே பங்கேற்க பதிவு செய்தார்கள். இந்த போட்டியிலே 3 விதமாக நடத்துகின்றோம். முதலில் தகுதி சுற்று, பின்பு முதல் சுற்று, அதன் பிறகு 2ஆம் சுற்று என்று நாங்கள் 3 விதமாக பிரித்து இந்த போட்டியை நடத்துகின்றோம். தகுதி சுற்றிலே பங்கேற்கின்ற மாணவர்களில் மிகச்சிறந்த 50-60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து முதல் சுற்றுக்கு அனுப்புவோம். அந்த முதல் சுற்றிலே மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு 30 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 2ஆம் சுற்றுக்கு அனுப்புவோம். இப்படி இந்த 2ஆம் சுற்றிலே தேர்வு பெறக்கூடியவர்கள் இறுதி சுற்று, அது பின்பு ஒரு நாள் ஒரு சிறப்பு விருந்தினர் முன்னிலையிலே நடைபெறவிருக்கிறது. மிக ஆர்வமாக மாணவர்கள் பங்கேற்கின்றார்கள். நல்ல வித்தியாசமான தலைப்புகளை, அரசியலை பற்றி, நாட்டை பற்றி, மொழியை பற்றி, பெண்களை பற்றி, இப்படி எதையெல்லாம் மாணவர்கள் சிந்திக்க வேண்டுமோ அந்த தலைப்புகளை கொடுத்து பேச பணித்திருக்கின்றோம். மாணவர்கள் மிக உற்சாகமாக நாங்கள் கொடுத்த தலைப்பை உடனே பேச வேண்டும். அவர்கள் மிக நன்றாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். எந்த நோக்கத்தோடு இந்த போட்டி நடத்த வேண்டும் என்று வேந்தர்கள் விரும்பினார்களோ அந்த நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறுகின்ற விதத்தில் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் ஆர்வமாக பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜட்ஜஸ்கிட்ட நீங்கள் தலைப்பை கொடுக்காம நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா
உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் சிறப்பாக பேசுனாலும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்கள் மதிப்பெண்ணை வந்து முடிவு கொண்டு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தலைப்பு ஒன்றா இருக்கும், நீங்கள் எடுக்கும் தலைப்பு ஒன்றா இருக்கும், பேசுகிற தலைப்பு ஒன்றா இருக்கும். அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறோம், சரிங்களா? தலைப்பு நீங்கள் நடுவிட்ட கொடுத்துட்டு தான் நீங்கள் பேச தொடங்கணும். தமிழகத்தை உருவாக்க சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். சிவப்பொருள்களை கூறி போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். மிக சிறப்பாக இந்த சொல் தமிழா சொல் நிகழ்வு நடந்தது. தலைப்புகள் 6மே மிக சிறப்பாக, ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய தலைப்பாக, பெண்ணில் இருந்து ஒரு நாடு எப்படி முன்னேற வேண்டும், போதையில்லாத தமிழகம் முதல் அனைத்து தலைப்புகளும் ஒரு சுவாரஸ்யமான, ஆர்வம் தரக்கூடிய தலைப்புகளாக, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைப்புகளாக இருந்தது. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. தகுதி சுற்றுக்கள் இப்போ தான் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அடுத்து நமக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொன்ன பிறகு அடுத்த சுற்றுகள் நடைபெறும். தமிழை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் வந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படின்றது வந்து 2ஆவது விஷயம். நான் வந்து என்னுடைய தேவை வந்து இவ்வளோ பெரிய மேடையை நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன். தலைப்புகள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் நான் வந்து தயாராக தான் இருக்கேன். எனக்கு தமிழின் மீது ஆர்வம் இருக்கிறது. அதே போல் தமிழை வளர்ப்பதாக இந்த போட்டியானது அமைந்திருக்கிறது. இந்த போட்டியை நடத்துவதற்கு நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே தமிழ் மீது ஒரு தீரா காதலானது சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் அதுக்கு தமிழுக்காக நம்ம பேச போகிறோம், தமிழில் நம்ம பேச போகிறோம்னு நினைக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பேச்சாளராக என்னுடைய பயணத்தை மென்மேலும் தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல்தான் மேரி கியூரியையும் இந்த சமுதாயம் ஒதுக்கியது. பெண்படும் சவால்களை இப்படி சொல்ல பல கதைகளை சொல்லலாம். வள்ளுவரை இப்படித்தான் எழுதுகிறார். பெண் என்றால் கற்புதான் முக்கியம் என்கிறார் வள்ளுவர். சரியாக ஆகுமா? சரியாக இருக்கிறதா? நான் வந்து கணினி அறிவியல் படிக்கிறேன். பொதுவாக கணினி அறிவியலில் வந்து தமிழுக்கு வரவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எங்கள் காலேஜ்லேயுமே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே வரும்போது எங்களோட கல்லூரியிலையுமே இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று எங்கள் கல்லூரிக்கு நான் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த போட்டிக்கு நான் கலந்துக்கிறது இது 2வது முறை. போன வருஷம் நான் கலந்துருந்து முதல் ரவுண்டு வரைக்கும் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டு செலக்ட் ஆகாமல் வந்துட்டேன். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் நான் முதல் முறையாக வந்து ஒரு ஆன் ஸ்பாட் காம்படிஷன் டாபிக் செலக்ட் பண்ணி பேசினது. அதுலேருந்து தொடர்ந்து நிறைய ஒரு போட்டிகள் இருந்தால் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு நிறைய போட்டிகளை கலந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு நிறைய மேடைகள் ஏறதுக்கான நிறைய வாய்ப்பாக இந்த சொல் தமிழா சொல் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால இந்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இந்த இது மூலமாக நான் என்ன கற்றுக்கிறேன், என்ன வந்து எனக்கு நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து வணிகவியல் துறையில் படிக்கிறேன். ஆனால் நான் வந்து தமிழில் பெருசாக சாதிக்கணும், நிறைய மேடைகளை ஏறணும், பட்டிமன்றம் பேசணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்குது. அதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சொல் தமிழை சொல் போன வருஷம் எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஆர்வத்தோட கூடிச்சு. ஸோ அந்த தமிழை நான் இன்னும் வளர்த்துக்கணும்னு நினச்சேன். இந்த 1 வருட காலமாக நான் அந்த தமிழை வளர்த்து இன்றைக்கி 2வது முறையாக அந்த சொல் தமிழா சொல் கலந்துக்கிட்டு எப்படியாவது இதில் வந்து வெற்றி வாய்வை சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்நோக்கிறேன். அது மட்டுமே இல்லாமல் சொல் தமிழா சொல் தமிழ் பேராயம் உண்மையாகவே ரொம்ப அழகாகவும் இந்த ஒரு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க.
மாணவர்களுக்கு தமிழ் ஆர்வம் இருக்கிறது. அதே மாதிரி இது மாணவர்களுடைய மனதிடனை அதிகரிக்கிறது. மனசு வந்து திடமாக இருக்கணும் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு. அவர்களுடைய மனதிடனை, தன்னம்பிக்கையை, அறிவாற்றலை, அதுவும் வந்து இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள்லாம் போகையில் ஆன் த ஸ்பாட்டில் டாபிக் கொடுப்பாங்க. அப்போ அவர்களுடைய சிந்திக்கின்ற ஆற்றலை அதிகப்படுத்தும். வாழ்க்கையில் நாளைக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை, உத்வேகத்தை அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக தரும். இது வந்து ஒரு மனதை திடப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் இதை பார்க்குறேன். எங்களுக்கு வந்துட்டு தகுதி சுற்று இப்போ முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 6 தலைப்பு கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஒரு தலைப்பை வந்து லாட்டாக எடுத்து பேசணும். எங்களுக்கு 4 நிமிடம் கால அவகாசம் கொடுத்தாங்க. 4 நிமிடத்தில் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண் கொடுத்து எங்களை அடுத்த சுற்றுக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சமுதாய மேம்பாட்டில் சமூக ஊடகங்களின் பங்கு. யாரெல்லாம் தகுதி சுற்றுலா தேர்வா இருக்கீங்களோ அவங்களுடைய எண்ணம் மட்டும் நாங்க இப்ப வாசிக்கிறோம். சரிங்களா? அவங்க மட்டும் தனியா இந்த பக்கம் வந்திருக்கிறோமா? ஒரு எண்ணம் 2 முறை சொல்றோம். சரிங்களா? 260 65 உங்களுடைய பதிவெண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் பார்த்துக்கங்க. 260 65 260 30. அடுத்தது 260 36 260 36 260 58 260 53. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடை, ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு சௌகரியங்களோட தர்றதுனால எல்லா மக்களுமே, எல்லா மாணவர்களுமே எளிமையாக தமிழை வந்து உணர்ந்து அவங்களோட பேச்சு திறமைகளை வெளிப்படுத்த முடியுது. ஓகே, அவங்க கொடுக்குற தலைப்பே ஒரு சாதாரண தலைப்பாக இருக்காது. நீங்கள் பேசுகிறப்பவே உங்களை ஒரு பேச்சாளராக, ரொம்ப ஆகச்சிறந்த பேச்சாளராக ஆக்குற மாதிரியான ஒரு தலைப்பாக தான் இருக்கும். அதில் பேசுகிறப்பவே நமக்கு அந்த உள்ளே இருக்கிற பயம் எல்லாமே போயிடும். பல ஆயிரம் மாணவர்கள் வந்திருக்காங்க தான், பட் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிக்கும் நம்மளோட உழைப்புக்கும் கண்டிப்பாக தகுந்த சலுகைகளும் தகுந்த ரெகாக்னிஷனும் கிடைக்கும்னு நாங்கள் நம்பி வந்திருக்கோம். 260 36 260 58 260 53 261 74 261 74 263 23 263 261 261 57 261 57. ஒரு 50 எண்ணம் நாங்க போட்டுக்கிறோம். இதுல நீங்க குழுக்கள் முறையில நீங்க எடுப்பீங்க. உங்களுக்கு 10 வந்துச்சுன்னா 10ஆவது பேச போறீங்கன்னு அர்த்தம். இப்ப இதுல காலையில மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த அறையில இருக்கிறவங்க 2 அறையில போய் தனித்தனியா பேசுவீங்க. இப்ப 1ல இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஒரு அறையில பேசுவீங்க. 26ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஒரு அறையில பேசுவீங்க. குழுக்கள் முறையில வந்து நீங்க எடுக்கிற தலைப்பு தான். முதல் நபருக்கு 4 நிமிடம், அதே போலதான் 4 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 4 நிமிடம் அதுக்கு முன்னாடி யார் பேசுறாங்களோ, எவ்வளவு நேரம் பேசுறாங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு வழங்கப்படும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்த்த அறையில இருக்கக்கூடிய அறையன் வந்து 205. சரிங்களா? 205ல வந்து நீங்க பேசி முடிச்சவங்க அங்க போய் உட்காந்துக்கங்க. முடிவு பாத்தீங்கன்னா இதுக்கான முடிவு நாங்க அங்க வந்து அறிவிப்போம். சரிங்களா? சொல்ல புரிஞ்சுங்களா? நீங்க 1ல இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய அறைக்கு போகணும். 201ல. சரிங்களா? நீங்க 26ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அறைக்கு நீங்க போகணும்.
என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அற்புதமான தலைப்பு. அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்றாகும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த அரசன் நீதியை நிலைநாட்டி சரி சமமாக ஆட்சி செய்ய வேண்டும். எப்பொழுது மூன்றாம் உலக போர் நிகழும் என்ற ஒரு பதட்டத்திலே நம்முடைய நாடு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் இந்த போரில் புத்தகம் சாத்தியமில்லை என்பதுதான் இன்றைய கூற்றாக இருக்கிறது. இன்றைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நிகழ்ந்த போர் இன்று பெரிய பனிப்போராக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையான போர் இன்று ஒரு பனிப்போராக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் எதிர்காலத்தில் பெண்கள் எந்திரத்தின் மூலம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதை பற்றி சில சமூகங்களில் பல தவறான கருத்துக்களும் இருக்கின்றன. இதனால் பெண்கள் பல மன உணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பாரதியார் கூறியது போல நிமிர்ந்த நன்னடையும் நிலகண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிரு ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்ச கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ என் கூட வந்திருக்க நண்பர்களாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், நான் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், இப்படி பல்வேறு மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோன்னா, இப்போ இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா எங்களை ஒன்றிணைச்சதுக்கு தமிழால் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து இந்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்துகிற இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சி மூலமாக, இந்த நல்லதொரு வாய்ப்பு மூலமாக நாங்கள் எல்லோரும் இந்த பேச்சு போட்டிக்கு கூடி சந்திக்கிற விதமாக நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் யார்? மாடங்கள் அமைப்பவர்களா, மாளிகையில் இருப்பவர்களா? இல்லை இல்லை, இங்கே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தந்தேசம் அல்லாத சிறப்பில்லை, கற்றோருக்கு மட்டும்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் நாம் வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தலைப்புகள் இருக்குது, பெண்கள் சார்ந்த தலைப்புகள் இருக்குது, அதே போல் தமிழ் சார்ந்த தலைப்புகள் இருக்குது. அப்புறம் எப்படி சமுதாயத்திற்கு சமூக ஊடகங்கள், அதாவது இங்கே எடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பொதுவான ஒரு தலைப்புகளெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தலைப்புகளை தேடி நாங்கள் தமிழை வந்து இங்கே வந்து எல்லாருமே பதிவு செய்யணும்னு வந்திருக்கிறோம். அதுதான் சொன்னது போல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு சொன்னது போல் தமிழுடைய ஆர்வம் எல்லாம் குறையாத அளவிற்கு இங்கே இருக்கிற மாணவ மாணவிகள் அவங்க எல்லாருமே தமிழை பற்றி நிறையா பேச வந்திருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடிய போது அது வெறும் கவிதை நயமாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் காலப்போக்கில் மரபணுவை பற்றி படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே இந்த கவிதை தான் அறிவியல் என்று தோன்றுகிறது. நடுவர் அவர்களே, எந்த மொழியில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்று நாம் வகைப்படுத்தி பேசுகிறோம், வகைப்படுத்தி படிக்கிறோம். உடம்பில் இருக்கும் உடலை மெய் என்று சொல்வார்கள். அப்படியாக மெய்யெழுத்துக்கள் என்று வகைப்படுத்துகிறோம். உடலில் உள்ள உயிரை உயிர்நாடி போன்ற எழுத்துக்குள் அடக்கி உயிரெழுத்துக்கள் என்று வகைப்படுத்துகிறோம். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நியூரோ சயின்ஸ் என்று சொல்லப்படும் அறிவியல் படிப்பில் ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் என்று வகைப்படுத்தி நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றோ என் பாட்டன் தொல்காப்பியன் சொன்னானே, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஜீவன்கள் உள்ளே இந்த பூமியில் இருக்கிறது என்று. அதுதான் நம் தமிழுக்கு கிடைத்த பெருமை. எனக்கு வந்த தலைப்பு என்ன தெரியுமா? நான் விரும்பும் அரசியல் தலைவர். அடடே, என்ன ஒரு தலைப்பு! இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்றாலே வெறுத்து ஒதுங்குமாறு இருந்தால் கூட சில தலைவர்கள் அதை அழகாக கூட மாற்றி இருக்கிறார்கள். இந்த அழகிய தமிழகத்தை கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருந்த காலத்தில் அது அழகிய தமிழகமாகவே இருந்தது. அன்று பிரிட்டிஷ்காரர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட அடிமைகளால் இருந்த போது எழுந்து வந்தாரே ஒரு முதலமைச்சர், அவரே எனக்கு பிடித்த தலைவர். வேறு யாரும் இல்லை, கல்வி தந்தை காமராஜர், அவரே எனக்கு பிடித்த தலைவர். இந்த உலகம் ஆண் பெண் என்ற இரு பாடலுக்கும் பொதுவானதாகும். ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று நம் பாட்டன் பாரதியார் அன்றே கும்மியடிக்க சொன்னார். இங்கே கல்வியில், பாதுகாப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சமத்துவம் நிலவுகின்றதா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். வணக்கம், நான் ரேகாமணி, சொற்பொழிவாளர். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கான மாபெரும் பேச்சு போட்டியை
சொல் தமிழா சொல் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகத்திலிருந்து பல கல்லூரிகள்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லா மாணவர்களுமே ரொம்ப அற்புதமாக தான் தேர்ந்தெடுத்த தலைப்பில் பேசி இன்றைய சமுதாயத்திற்கு அந்த தலைப்பு எப்படி தேவைப்படுகிறது அப்படிங்கிற கருத்தையும் கோர்த்து ரொம்ப அழகாக பேசினாங்க. வெற்றி பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்ள். இன்னும் நிறைய பாதைகள் பயணங்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணத்தில் தொடர்ந்து சென்று வெற்றி அடைந்து எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு சிறந்ததொரு பங்களிப்பாக சிறப்பான இளைஞர்களாக வர வேண்டும் என்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல் தமிழா சொல் 2026 இந்த போட்டியோடைய தகுதி சுற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 50 பேர்ல இருந்து, இந்த முதல் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 50 பேர்ல இருந்து இரண்டாவது சுற்றுக்கு போக போற அந்த 24 பேர் யார் யார் அப்படின்றத இப்ப நான் வாசிக்கிறேன். 26,353